கன்சியூமர் எண்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு தொழில் நிறுவனத்தில் கடைநிலை ஊழியராக இருக்கிறவங்களுக்கும் இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுது? இப்போ எக்ஸ்போர்ட் ரீதியான ஒரு விஷயம் தான், இது நம்மளுக்கு பெரிய அளவில் சிக்கல் வராது அப்படின்னு ஒரு காமன் மேன் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் இது தொழில்துறையினருக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வரும்போது உள்நாட்டு பொருட்கள் மீதான ஏதேனும் இந்த விலை உயர்வு, அதாவது ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று மேலே இப்போ பம்ப் அந்த மாதிரி பொருட்கள் மேலேயான ஒரு விலை உயர்வு போன்ற விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு வெளிநாட்டு எக்ஸ்போர்ட்டுக்கான அந்த ஒரு சார்ஜ் அதிகமாகும் போது இங்கே வந்து இந்த பொருட்களுக்கான சார்ஜ் அப்படிங்கிறதுல நம்ம காம்பன்சேட் பண்ணி உயர்த்த வேண்டிய நிலை ஏற்படும், அந்த மாதிரி ஏதாச்சும் சிக்கல்கள் ஏற்படுமா? அதே சமயம் வேலை இழப்பு போன்ற பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? இப்போ கன்சியூமர் கூட்ஸோட ப்ரைஸிங் ஏறுறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா நம்ம வந்து 100% கன்சியூமர் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே இருக்கிற கன்சப்ஷன் கம்மியாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஃபேமிலி. அப்போ தான் நெக்ஸ்ட்டு கன்சியூமர் கூட்ஸுங்கிறது வந்து நமக்கு ஆடம்பரம். நம்மளோட சர்வைவல், இன்றைக்கி நம்ம சர்வைவலை பற்றி பேசுகிறோம். அப்போது ஆடம்பரத்தை தள்ளி வைப்போம், அதை வந்து பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த ஒரு நீங்கள் ஒரு மேபி சில டைமில் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோன்னா, சார் நீங்கள் ஒரு 25 இன்ச்சு டிவி வாங்குற போது 32 இன்ச்சு டிவி வாங்கியிருப்பீங்க, இந்த தடவை கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைன்னு. இப்போ என்னென்னா சிச்சுவேஷன் சரியில்லை, சரி அடுத்த மாதம் நம்ம வாங்கிக்கலாம், இல்லை ஒரு 3 மாதம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். எங்களோட தொழில்துறையினரோட இது எப்போவுமே அப்படித்தான். நாங்கள் வந்து எப்போவுமே அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து எப்போவுமே வந்து என்னென்னா அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வந்து எப்போவுமே கம்பெனிஸ் ரன் பண்ணணும், ஆளுகளுக்கு சேல்ரி கொடுக்கணும், இன்க்ரிமெண்ட்ஸு, பவர் சார்ஜஸ் பே பண்ணணும், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், இதுதான் எங்களோட ப்ரியாரிட்டியாக இருக்குமோச்சு. எங்களோட எக்ஸ்பென்சஸ்ன்னு எதுவுமே இருக்காது. கன்சியூமர் மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகும் என்னோட கணிப்பில். இப்போ நீங்க as you mentioned earlier, இப்போ எப்படின்னா இந்த இன் ப்ராசஸ்ல நம்மளுக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது தேக்க நிலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு சில பொருட்களை வந்து நம்ம ரா மெட்டீரியல் லெவல்லையே ஊனி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். இப்போ நம்மளோட வெளிநாட்டுக்கான எக்ஸ்போர்ட் அப்படிங்கும்போது அந்த 3 months அலவன்ஸ் கேப்பில் தான் வச்சுட்டு இது ஏர் ஃப்ரைட்டில் போகிறது சில ப்ராடக்ட்ஸை தாண்டி ஷிப்மெண்ட் இது, அதாவது கடல் வழி அனுப்பக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் அந்த 3 months அலவன்ஸ் ஆர் 4 months அலவன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஒரு சிக்கல் வந்திருக்கும் போது இதுக்கு ஏதேனும் தீர்வு எட்டப்படுற வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன் ப்ராசஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம ரா மெட்டீரியல் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தேக்க நிலை ஏதேனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் ரா மெட்டீரியலாக வந்து நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர் பற்றி சொன்னனுங்களே, நம்ம வந்து எப்பவுமே டெலிவரி ஸ்கெடியூலில் வந்து நம்ம ரொம்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம். அதாவது நீங்கள் குளோபலாக வந்து சப்ளை செயின் எங்கே ப்ரொக்யூர்மெண்ட் ஆளுகிட்ட கேட்டிங்கனாலும் கோயம்புத்தூர் எஸ் ட்ரஸ்டட் ஃபார் தர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹகடாக போகாட்டி பரவாயில்ல, பர்ஃபெக்டாக டெலிவரிஸ் இருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்த 3 மாதம் என்ன, அடுத்த 6 மாதத்துக்கு என்ன வேணுமோ அதுக்கான ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி ரெடியாக இருப்பேன். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு டைமில் வந்து இம்போர்ட்ஸ் வந்து லேட் ஆகலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால லேட் ஆகுங்கிறங்காட்டி நம்ம எப்போவுமே காஷியஸாக இருப்போம், எஸ்பெஷலி ஆனரிங் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ். அப்போ வந்து நம்ம காஷியஸாக இருப்போம். ரொம்ப ஒர்க் இன் ப்ராசஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம தீபாவளியை நோக்கி போயிட்டுருக்குறோம். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹகடாக இருக்கும். நீங்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் தீபாவளி வருதுன்னா நம்ம அக்டோபருக்கு அப்புறம் திருப்பி ஹாலிடேஸ் ஒரு ஊருக்கு போவாங்க. ஒரு 10-15 நாளோட ப்ரொடக்ஷன் வந்து இப்போ நம்ம ஆகஸ்ட் எண்டு வந்தாச்சு, செப்டம்பர் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடிச்சு செப்டம்பர் எண்டுக்குள்ளே நம்ம எல்லா டெஸ்பேச்சஸும் எக்ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணணும்னு இருக்கிற போது நீங்கள் ஒர்க் இன் ப்ராசஸ் வந்து 6000 கோடி வரைக்கும் ஏன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 4000 கோடி பாதிப்பு தான் ஆர்டர்ஸ் இருந்திருக்கும். பட் இவங்க இன்வென்ட்ரி ஸ்டாக் வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. அதாவது நான் இயர்லியோட ஸ்டாக் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாதிப்பு இருக்கும். நம்ம அதுக்காக இது பண்ணணும். எனக்கு என்ன எங்களோட கோயம்புத்தூரோட பயம்னா, இந்த மேன் பவர் வந்து ஸ்கில்டு மேன் பவர், இவங்களை நீங்கள் ரீட்டைன் பண்ணியே ஆகணும். வேற ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போய் நீங்கள் அந்த ப்ராடக்டை விற்க முடியாது. உங்களோட கொஸ்டின் அதுவும் சேர்ந்து தான் இருந்தது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லர் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் கோயம்புத்தூர்லேருந்து போகுது. அதாவது அந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்தந்த ரிக்குவயர்மெண்ட். இப்போ நான் சொன்ன மைனிங்கோ இல்லை விண்மில்லோ வந்து ஒரு கம்பெனிக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் கேன்சல் ஆயிடுச்சு, யூரோப்பில் ஒரு காம்பனண்ட் அந்த காம்பனண்ட் கொடுக்கலான்னா முடியாது.